அந்த கிரியேச்சர் இருட்டில் வாழுது. அந்த பொண்ணுக்கும் அப்படிதான் தெரியுது. அந்த உள்ளுணர்வு அவள் வெளியே உணர முடியாத மாதிரி தெரியுது. அதே மாதிரியே அவள் மரணத்துக்கு பயப்படுறதுக்கான காரணம் தான் என்ன? ஆனால் அவன் ஹாஸ்பிட்டல் நைட்டு சுற்றி வந்துட்டு இருந்தா. அது ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமோ? அவன் தூங்குறதுக்கு பயப்படுறா. ஆக்சுவலி சார், அந்த ஆணோட நிலைமை என்ன? அதாவது அந்த பேஷண்ட். அவன் சீக்கிரமாக இந்த நடக்க ஆரம்பிப்பான். நாம் போய் அவனை பார்ப்போம். அவனோட கேஸை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது சார். அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அவனுக்கு அன்யூஷுவலாக கனவு வருதா? நீ எவ்வளோ நாளாக இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் பேர் உக்குரா டெட்சுனு. அவன் 2 மாதத்துக்கு முன்னே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவன் ரொம்ப நேரம் கனவு வருதுன்னு கவலைப்பட்டான். ரொம்ப நேரமா? அது எவ்வளோ நேரம்னு ஃபீல் பண்ணுறேன்? ஆரம்பத்தில் இருந்து அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நைட்டில் வர கனவு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் போகிற மாதிரி தெரியுது. ஓ, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏஞ்சிக்க ரொம்ப நேரம் ஆகும் போல. இல்லை, கனவு மட்டும்தான் ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியுது. முதல்ல நான் அதை கற்பனை பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நாளும் அது இன்னும் அதிகமாக மாறுது. ஆனால் நிறைய கனவு வந்துகிட்டே இருக்கு. இதனால் நான் என் உடம்பை இழந்துடுவேன் போல இருக்கு. நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு எவ்வளோ காலம் கனவு வருது? நேற்று நைட் கனவு 1 வருஷம் நடந்தது. ஓ, 1 வருஷமா? டாக்டர், நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த கனவுங்க உண்மை எது போலி எதுன்னு புரியாமல் ஆக்குது. இது என் வாழ்க்கையை நெகட்டிவிட்டியாக காட்டுது. யோசிச்சு பாருங்க, எனக்கு நேற்றே 1 வருஷம் மாதிரி இருந்தது.